இன்றைக்கான வீடியோ என்னென்னா, இந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஃபோம் வாஷை வந்துட்டு இவ்வளோ சிம்பிளாக மேக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு நினச்சி கூட வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபோம் வாஷர் தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் பண்ணது எனக்கு வந்துட்டு தேவை. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா 20 லிட்டர் வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துங்க. கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பைக் டியூப்பில் இருக்கக்கூடிய மவுத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மவுத் வந்துட்டு நம்மளுக்கு தேவை. இதை மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்ததாக என்ன செய்யுங்கன்னா, ஒரு கம்பியை வந்துட்டு கேஸில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு ஒரு ஓட்டை போடுறேன். இந்த ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மவுத் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸெல்லாம் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக போகிற மாதிரி இருந்தாலே வந்துட்டு ஓகே தான். அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, நம்ம வாட்டர் கேனில் ஓட்ட போட்டுருக்கோம் அந்த இடத்துல இந்த மவுத்தை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, கட்டு கம்பி எடுத்து வச்சிருக்கேன். அந்த கட்டு கம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்துட்டு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த மவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து உள்ள விட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரைட்டாக வந்து பிடிச்சிச்சு இல்லையா. அப்படியே என்ன பண்ணுறேன்னா, அந்த கம்பி வந்துட்டு லேசாக வளைச்சிட்டு அப்படியே அந்த வாட்டர் கேனுக்குள்ளார விட்டு அந்த ஓட்ட வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மவுத்து வந்து வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு அந்த மவுத்து வந்து வெளியே வந்துருச்சு இல்லையா, அதை பிடிச்சி வந்துட்டு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததான் என்ன செய்கிறேன்னா, நட்டு வந்துட்டு போட்டு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு போதும். இந்த மவுத்தில் நட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை போட்டு டைட் பண்ணாலே வந்துட்டு போதும். நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த லீக்குமே வந்துட்டு இருக்காது. அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, அந்த வாட்டர் கேனோட மவுத்தில் வந்துட்டு நம்ம ஒரு ஆர்எஃப்டியை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு. 2 இன்ச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ மாட்டோம் இல்லையா அந்த சைடு மேலே இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 இன்ச்சு. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்சியில் வச்சு தான் வந்து ஓட்ட போகிறேன். இப்போ வச்சிருக்க பார்த்தீங்களா, இதே இடத்துல வச்சுட்டு எம்சியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி லீக் இல்லாத அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3/4 இன்ச்சு பிவிசி பைப் வந்துட்டு ஒரு 2 அடி நீளத்துக்கு வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிவிசி பைப் வந்துட்டு இந்த வாட்டர் கேனுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஃப்டிஏ வழியாக வந்துட்டு உள்ளே விட்டோம் அப்படின்னா எவ்வளோ லெங்த் வருது அப்படின்றத வந்துட்டு பார்க்குறேன். இந்த வாட்டர் கேனோட பாதி வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்றத மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பி வந்துட்டு ஹீட் பண்ணி இந்த பைப்பில் வந்துட்டு நீட்டுக்கும் சின்ன சின்ன ஓட்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துக்கிறேன். நான் சொன்னது மாதிரியே அந்த பைப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடி நீளத்துக்கு வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு ஓட்ட போட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு 3/4 இன்ச்சு புஷ் ஒன்று வச்சிருக்கேன். இந்த புஷ்ஷை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிவிசி பைப்பில் வந்துட்டு மாட்டணும். அது மாட்டணும் அப்படின்னா அந்த பைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டெப் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நின்றுக்கும். இந்த இடத்த தாண்டி வந்துட்டு நம்மளுக்கு இந்த பைப் வந்துட்டு வரணும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பி வந்துட்டு ஹீட் பண்ணி அந்த ஸ்டெப் மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் வந்துட்டு தேய்ச்சி வந்துட்டு எடுத்துறேன். இப்போ இந்த பைப் எடுத்து உள்ளே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிவிசி பைப் வந்துட்டு இந்த புஷ்ஷுக்குள்ளார பூந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகும். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, பிவிசி சால்வெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சால்வெண்ட் வச்சுட்டு இந்த புஷ்ஷை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டணும். அது எந்த இடத்துல ஒட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பேன். வாட்டர் கேனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துட்டு எவ்வளோ இடத்துல வருதோ அப்படிங்கிறத மார்க் பண்ணி வந்துட்டு எடுத்து வந்தேன் இல்லையா, அதே ஹைட்டில் வச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷை வந்து திருப்பி அந்த இடத்துல சால்வெண்ட் போட்டு வந்துட்டு ஒட்டிக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷு கூட வந்துட்டு நம்ம ஒரு எம்டியை வந்துட்டு ஓட்டணும். எதுக்காக இவ்வளோ வேலைலாம் வந்துட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திறந்துட்டு வந்துட்டு உள்ள தண்ணி ஊற்றுறதோ இல்லைனா ஷாம்பு போடுறதோ எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பண்ண முடியும். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்லாம் வந்துட்டு பண்ணிங்க. இது எல்லாமே சேர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா தான் வந்துச்சு. நான் இப்போ கையில் வச்சுருக்க பார்த்தீங்களா, எம்டிஏ, எஃப்டிஏ, புஷ்ஷு, பைப்பு எல்லாமே சேர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா தான் வந்துச்சு. இந்த புஷ்ஷு மேலே கொஞ்சமாக சால்வெண்ட் அப்ளை பண்ணிட்டு அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஏ வந்துட்டு நல்லா வந்துட்டு ஓட்டிடுறேன். நம்ம இவ்வளோ நேரம் என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்துட்டு புரியும். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓட்டை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பிவிசி பைப். இந்த பிவிசி பைப் வந்துட்டு நம்ம இந்த வாட்டர் கேனுக்குள்ளார வந்துட்டு போடணும். போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை லாக் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேனில் நம்ம எஃப்டிஏ அப்படின்றத வந்து வச்சோம். நம்ம மேலே வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஏ அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இதை வந்துட்டு நம்ம திருவணும் அப்படின்னா இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்துட்டு லாக் ஆகிடும். அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, ஒரு பழைய பேனாவும் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு பிவிசி பைப்பும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக எடுத்து வச்சிருக்கேன். கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்சியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த எம்சியில் வந்துட்டு இந்த பேனா மேலே வச்சுட்டு அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிவிசி பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிவிசி பைப்போட ஒரு எண்டில் உள்ளே வச்சுட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சட்ட சிக்கல் ஆகிட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஓட்டை போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பிவிசி பைப்பு, அந்த மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு எனக்கு ஒர்க் பண்ணல. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிவிசி பைப்பை வந்துட்டு அப்படியே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளைனாக இருக்க மாதிரி, அதை பார்த்தீங்கன்னா எந்த ஓட்டையும் இல்லாத மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பை முன்னாடி எவ்வளோ லெங்த் வச்சுருந்தோம் அதே லெங்த் வந்துட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, அந்த புஷ்ஷுக்கு வெளியில் வருது இல்லையா பைப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் கேனில் வெளியில் நிற்கும் போது இல்லையா பைப், அந்த பிவிசி பைப்பில் வந்துட்டு 3/4 இன்ச்சு பிவிசி எல்போ வந்துட்டு ஒன்று மாட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிவிசி பைப் வந்துட்டு மாட்டிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3/4 இன்ச்சு பிவிசி பால் வால்வு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறேன். இந்த பிவிசி பால் வால்வோட தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேனா வச்சுட்டு ஒன்று ஒட்டணும் பார்த்தீங்களா எம்சியில் வச்சு, அதை வந்துட்டு நான் மாட்டியிருக்கேன். அடுத்தது நம்ம இன்னொரு விஷயம் வந்துட்டு செய்ய வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எம்டிஏ இருக்குது பார்த்தீங்களா, அந்த எம்டிஏ வந்துட்டு நம்ம வாட்டர் கேனில் இருக்கக்கூடிய எஃப்டிஏல வந்துட்டு போயிட்டு நம்ம மாட்டோம் இல்லையா, அப்போக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஏர் லீக் வந்துட்டு வரும். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஃப்லான் டேப் இருந்துச்சுன்னா டெஃப்லான் டேப் வந்துட்டு போட்டுக்கலாம், ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா. அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு இன்சுலேஷன் டேப் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு 2 ரவுண்டு வந்துட்டு சுற்றிக்கிறேன். இது சுற்றினாலும் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு லீக் இருக்காது. ஏன்னா நம்ம கழட்டி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்ட போகிறோம். அடுத்ததாக வந்துட்டு இந்த வாட்டர் கேன் உள்ளார 2 நம்பர் நட்டு வந்துட்டு போட்டுக்கிறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷாம்பு ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிக அளவு ஃபோம் வந்துட்டு இது கிரியேட் பண்ணும். அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபோம் வாஷர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலே பார்த்தீங்கன்னா பைப்பு இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கழட்டிடலாம். கழட்டிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்துட்டு ஒன்றே ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு வந்துட்டு உள்ளார வந்துட்டு ஊற்றிக்கலாம்.
இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கப்பு கூட ஊற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஒரு அரை கப்பு இருந்தாலே இருந்துட்டு போதும். இவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மேலே ஒரு ஃபிட்டிங் பண்ணிக்கிறேன். அந்த ஃபிட்டிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு டைட் பண்ணிக்கிறேன். நம்ம டேப் போட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த லீக்குமே வந்துட்டு இருக்காது. ஓகே, இந்த மாதிரி ஹேண்ட் டைட் இருந்தாலே வந்துட்டு போதும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட் பண்ணியாச்சு. அடுத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏரை ஃபில் பண்ணணும். நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மவுத்து, இந்த மவுத்தில் வந்துட்டு இந்த பம்பை வந்துட்டு மாட்டிட்டு ஏரை வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த பம்பை வச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 20 ஸ்ட்ரோக் கிட்ட வந்துட்டு அடிச்சிருப்பேன். அதுக்கு மேலே வந்துட்டு வேணாம் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். இதுவே வந்துட்டு போதும். இப்போ நம்ம ஒன்ஸ் வந்துட்டு அடிச்சிருக்கோம் இல்லையா, இதை வச்சுட்டு நம்மளால் எவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த ஃபோம் மிஷினை வந்துட்டு யூஸ் பண்ண முடியுது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு நம்ம நட்டெலாம் போட்டுருக்கோம் இல்லையா, இப்போ ஷேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பாட்டில் ஃபுல்லாக வந்துடும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோம் தான் இருக்குது. இப்போ வந்துட்டு வால்வு ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு ஃபோம் வந்துட்டு எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறதில்ல, பாதி தான் ஓப்பன் பண்ண போகிறோம். வா, நீங்களே வந்துட்டு பாருங்களேன், வேறு லெவலில். நம்ம ஒன்ஸ் தாங்க பம்ப் அடிச்சிருக்கோம், அதுலேயே வந்துட்டு எவ்வளோ நேரம் வருது அப்படின்றத வந்துட்டு பாருங்களேன். ஒன்ஸ் ஏரை ஃபில் பண்ணிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு சுற்றிலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துடலாம். அங்கிட்டு போகிறத வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்க முடியாது இல்லையா, அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் சைட்லேயே வந்துட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வருது, இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது போல. நான் தான் வால்வு ஓப்பன் பண்ணாமல் விட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ தாங்க வேறு லெவலில் போக கக்குதுங்க அப்படியே. ஓவர். இனிமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் வந்துட்டு குறைஞ்ச மாதிரி வந்துட்டு ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு ஏரை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பைக் வாஷ் பண்ணுறதுக்கு தேவையான பைக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட முடியும் இந்த ஃபோம் மிஷினை வச்சு. என்ன சொல்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோம் வாஷர் வந்துட்டு ஒர்த்து அப்படின்னு தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்ஸ் வந்துட்டு ஏரை ஃபில் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட பைக் வந்துட்டு ஃபுல் வாஷுக்கு வந்துட்டு தேவையானாலும் ஃபோம் வந்துட்டு கிடச்சிது. இல்லைன்ற பட்சத்துலேயும் ஒரு 2 வாட்டி நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பைக்கை வந்துட்டு ஃபுல் வாஷ் வந்துட்டு பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபோம் வாஷில் நம்ம ஒரே ஒரு ஷாம்பு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும். கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ஒன்று தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போட்டேன். இதில் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஃபோம் கிடைக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். இதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் அந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்துகிட்டு அதில் துணியை போட்டு நம்ம அலசுகிறோம் அப்படின்னா சாத்தியமே வந்துட்டு கிடையாது. இவ்வளோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அலசியெல்லாம் முடிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பைக்குக்கு ஒரு 3 ஷாம்பாச்சும் வந்துட்டு தேவைப்படும். ஆனால் இப்படி பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷாம்புலேருந்து நம்மளுக்கு அதிக அளவு ஃபோம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிடைக்கும். முக்கியமான விஷயம், அந்த பைப்பு வந்துட்டு நம்ம முன்னாடி வச்சப்போ ஓட்டை போட்டு காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணினப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஓட்டை வழியாக ஏர் வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்களும் அந்த 3/4 இன்ச் பிவிசி பைப்பு பாட்டம் வரையும் ஃபுல்லாக வர அளவுக்கு வந்துட்டு நீங்களும் வந்துட்டு விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் பண்ணது எனக்கு வந்துட்டு தேவை. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.